வாசிப்பை மீட்டெடுக்கும் திருப்பத்தூர். ஒவ்வொரு ஞாயிறும் இலக்கிய சந்திப்பு. தாமு காசாவன் சிறந்த முன்னெடுப்பு. இன்றைய டிஜிட்டல் உலகில் புத்தக வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகிறது என்ற கவலை பரவலாக பேசப்படும் நிலையில், திருப்பத்தூரில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மேற்கொண்டு வரும் பூங்கா சந்திப்பு நிகழ்வு வாசிப்பு பண்பாட்டை மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பாராட்டத்தக்க முயற்சியாக திகழ்கிறது. திருப்பத்தூர் செம்மொழி பூங்காவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் இந்த இலக்கிய சந்திப்பில் சிறந்த தமிழ் சிறுகதைகள் வாசிக்கப்பட்டு அதன் கருத்துகள் குறித்து பங்கேற்பாளர்கள் திறந்த மனதுடன் கலந்துரையாடுகின்றனர். ஒரு கதையை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் சமூக பின்னணி, மனிதநேயம், இலக்கிய சிறப்பு மற்றும் இன்றைய காலத்திற்கான பொருத்தம் ஆகியவற்றையும் விவாதிப்பது இந்த நிகழ்வின் தனிச்சிறப்பாகும். மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த சந்திப்பில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது இந்த நிகழ்வை ஒரு சாதாரண வாசிப்பு நிகழ்வாக இல்லாமல் சிந்தனையை வளர்க்கும் இலக்கிய மேடையாக மாற்றியுள்ளது. இத்தகைய நிகழ்வுகள் புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய வாசகர்களை உருவாக்கவும் இளைஞர்களிடம் தமிழ் இலக்கியத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தவும் முக்கிய பங்காற்றுகின்றன. இலக்கியம் சமூக மாற்றத்திற்கான ஒரு சக்தி என்பதை இந்த பூங்கா சந்திப்பு தொடர்ந்து நினைவூட்டுகிறது. பெருநகரங்களில் மட்டுமே இலக்கிய நிகழ்வுகள் நடைபெறும் என்ற எண்ணத்தை உடைத்து திருப்பத்தூரில் வாரந்தோறும் நடைபெறும் இந்த முன்னெடுப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. வாசிப்பும் சிந்தனையும் கருத்து பரிமாற்றமும் ஒன்றிணையும் இந்த முயற்சி நகரின் பண்பாட்டு அடையாளமாகவும் வளர்ந்து வருகிறது. வாசிப்போம், சிந்திப்போம், பகிர்வோம் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து நடைபெறும் தாமு காசாவன் இந்த பூங்கா சந்திப்பு திருப்பத்தூரின் இலக்கிய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னெடுப்பாக போற்றப்பட வேண்டிய ஒன்றாகும். மேலும் பலர் இதில் இணைந்து வாசிப்பு கலாச்சாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதே இலக்கிய ஆர்வலர்களின் விருப்பமாகும்.